Hi, this video is sponsored by SPO Digital Marketing Job. SPO Digital Marketing Job is the work from home option. This is a mobile based job. Interested person send me a WhatsApp your name and qualification 9994104160. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் தியரம் வந்து 3 ஆங்கிள் பைசெக்டர் தியரம். இது வந்து ஆங்கிள் வந்து பைசெக்டர் பண்ணக்கூடிய தியரம். இதோட ஸ்டேட்மெண்ட் வந்து த இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் அன் ஆங்கிள் ஆஃப் a triangle divided the opposite sides internally in the ratio of the corresponding sides of containing the angle. அதாவது இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிளோட ஆங்கிளை வந்து பைசெக்ட் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா, இன்டர்னலாக ஆப்போசிட்டாக உள்ள கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து அந்த ஆங்கிளோட ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்குதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஏடிங்கிறது இன்டர்னல் பைசெக்டர்னு எடுத்துக்கிறோம். நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடியது என்னென்னா, ஏபி டிவைடட் பை ஏசி ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை சிடிங்கிறது தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம், ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறோம், ஏபிசி ட்ரா பண்ணிக்கிறோம். அதில் வந்து சி அப்படிங்கிறது வந்து சிக்கு பேரலாக, சிங்கிற பாயிண்ட் வந்து ஏபிக்கு பேரலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி லைன்ஸ் எழுதிக்கிறோம். அப்புறம் இதில் ஏடியை எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுகிறோம். அது வந்து சியிலேருந்து வரக்கூடிய அந்த பேரலல் லைனை மீட் பண்ணக்கூடிய அந்த இடம் வந்து ஈன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏஇசி இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் வந்து இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. எதனாலனா ரெண்டுமே பேரலாக இருக்குது. டிரான்ஸ்வர்சல்லேருந்து அல்டர்னேட் ஆங்கிள் வந்து ஈக்குவல் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரையாங்கிள் ஏசிஇ வந்து ஐசாஸ்லஸ். அதாவது இந்த ஏசிஇ அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு சைடு ஈக்குவல்னால் ஏசியும் சிஇயும் ஈக்குவல். அதனால் சொல்கிறாங்க. இப்போ இந்த இதுலேருந்து ஒரு சைடு ஈக்குவல், ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் சிமிலாரிட்டின்னு சொல்லியிருக்கோம். சிமிலாரிட்டியாக இருந்தால் வந்து ஏபி பை சிஇ ப்ரொபோர்ஷன் ஈக்குவல் ஏபி பை சிஇ. அதே மாதிரி ஏசி பை பிடி பை சிடி அப்படின்னு வந்துடுது. இதிலேருந்து ஏசியும் சியும் ஈக்குவல்ங்கிறதுனால ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை சிடின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ தேவையான ஆன்சர் ப்ரூஃப் ஆகிடுச்சு. இதே மாதிரி அடுத்த தியரம் நம்பர் 4 என்னென்னா, இதோட கான்வர்ஸ் ஆங்கிள் பைசெக்டர் தியரம். அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் த்ரூ ஒன் வெர்டெக்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து டிவைட் ஆப்போசிட் சைடு இன்டர்னலி த ரேஷியோ ஆஃப் த அதர்ஸ் டூ சைட். இந்த லைன், அதாவது ரெண்டு சைட் லைனில் உள்ள வெர்டெக்ஸ் வந்து ட்ரையாங்கிளை வந்து டிவைட் பண்ணக்கூடிய ஆப்போசிட் சைட்ஸோட ரேஷியோ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, இந்த பைசெக்ட் அப்படி இருந்துச்சுன்னா, ரேஷியோவோட டூ சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் நம்ம வந்து பைசெக்ட்னு ப்ரூவ் பண்ணணும், இன்டர்னலி பைசெக்ட்னு. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுல வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிறோம். ஏடி வந்து டிவைஸ் பிசியாக இருக்குது. இந்த ரேஷியோ ஆஃப் த சைட்ஸ் கண்டெய்னிங் த ஆங்கிள் ஏஏ வந்து ஏ வந்து மீட் ஆகுறது பிசிஏ டிங்கிற பாயிண்ட்டு. ஏபி டிவைடட் பை ஏசி ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை டிசி. இதில் ஏடியில் வந்து ஏ ஆங்கிள் பைசெக்ட்னு ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு வந்து சிஇன்னு ஒன்று இருக்குது. டிஏக்கு பேரலாக டிசிஇ வரைகிறோம். ஸோ இதை பிஏ எக்ஸ்டெண்ட் பண்ணி ஈங்கிற ஒரு பாயிண்டில் மீட் ஆகுதுன்னு எடுத்துக்கிறோம். இப்போது பிஏடி ஒரு ஆங்கிளும்
2ன்னு எடுத்துக்கிறோம். இதுலேருந்து பிஏடியும் ஏஇசியும் ஈக்குவலாக இருக்குது. எதனாலனா பேரலல் அண்ட் ஏசி வந்து டிரான்ஸ்வர்சலாக இருக்கிறதுனால. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் வந்து டைஸ் செய்கிறது வந்து சொல்கிறோம். அதுக்கடுத்து கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து ஏபி டிவைட் பை ஏசி ஈக்குவல் டு பிடி டிவைட் பை டிசி வந்துருச்சு. இதுல இந்த ஃப்ரம் 1 and 2ல இருந்து இந்த மூணாவது கண்டிஷன் ஏபி டிவைட் பை ஏசி ஈக்குவல் டு பிஏ டிவைட் பை ஏஇன்னு கிடச்சிருச்சு. ஏன்னா ரைட் சைடு ரெண்டு பக்கமும் ஈக்குவல், அதனால லெஃப்ட் சைடு மட்டும் இப்போ ஈக்குவல்னு எழுதிக்கிறோம். இதிலேருந்து ஏசியும் ஏபியும் பிஏயும் ஈக்குவல் தான். ஸோ அதனால் ஏசியும் ஏஇயும் ஈக்குவல். இப்போ ஃபஸ்ட் ஆங்கிளும் செகண்ட் ஆங்கிளும் ஈக்குவல் ஆயிடுச்சு. அதுலேருந்து ஏடி வந்து ஏயை பைசெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடிய தியரம். தேங்க்யூ.